Hello friends, welcome back to Precky's Kitchen. இன்னைக்கு நாங்க Falooda ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்க ஜெல்லி செய்யலாம். அதுக்கு நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஜெல்லி ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு சூடான தண்ணீர் சேர்த்து கரைத்து அதை செட் ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் வைக்க போறேன். இப்போ கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் இதை நாங்கள் ஊற வச்சிடலாம். இப்போ ஃபலூடாக்கான ரோஸ் சிரப் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சீனி எடுத்துருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா இதை நீங்கள் மெல்ட் ஆகும் வரைக்கும் கரைச்சி விட்டுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமாக ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இதை 5 நிமிஷம் நல்லா நாங்கள் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுறோம். கூடவே 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ரெட் கலர் சேர்த்துருக்கிறேன். நல்ல பிரைட்டான ரெட் கலர் கொடுக்கறதுக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இது நிறைய நேரம் காய்ச்சணுமென்ற அவசியம் இல்லை. நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது லைட்டாக ஒரு நூல் மாதிரி வந்தாலே போதும். சரியான பதத்துக்கு அது வந்திருக்கு. ஸோ இதை நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறையாக எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த சிரப் ஆறினதுக்கு அப்புறமாகத்தான் ரோஸ் எசன்ஸ் சேர்க்கணும், இல்லாட்டி ஒரு கசப்பு தன்மை வரும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லாட்டி ரோஜாப்பூ இதழ்கள் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பாலை காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறோம். 2 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இந்த பாலை ஓரளவுக்கு திக்காக வரும் வரைக்கும் காய்ச்சி எடுக்க வேணும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்து நல்லாவே கலந்து விட்டு கொள்கிறேன். இப்போ இது 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதித்ததுக்கு அப்புறமாக இதில் நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சிரப் சேர்த்துக்கொள்கிறேன். ரோஸ் சிரப் லைட்டாக அந்த ஒரு ரோஸ் கலர் வாரத்துக்காக. இப்போ இது லைட் ரோஸ் கலரில் இருக்குது. இதை நாங்கள் இப்போ வேறையாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ ஃபலூடாக்கு சேமியா செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். அதை நான் கொதி தண்ணியில் போட்டு கொஞ்சம் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். கலர் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்கள். கலர் சேர்த்தா இந்த மாதிரி அழகான ரெட் கலரில் வரும். இப்போ நாங்கள் செட் பண்ணுறதுக்கு வச்சுருந்த இந்த ஜெல்லி நல்லாவே செட் ஆகியாச்சு. இதை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஃபலூடா செய்யலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கொள்ளலாம். கூடவே ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஜெல்லி சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பழங்கள் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் சேமியா சேர்த்துக்கொள்ளலாம். சேமியா நீங்கள் நிறைய கலர்லேயும் செய்து போடலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருந்த கசகசா சேர்த்துக்கொள்கிறேன். ரோஸ் சிரப் போட்டு காய்ச்சி வச்சுருந்த அந்த பால் அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சேர்த்துக்கொள்ளுங்க, அப்போ நல்லா குளிராக இருக்கும். இப்போ இதில் நாங்கள் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கொள்ளலாம். ஐஸ்கிரீம் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவரில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கிய நட்ஸ் சேர்த்துருக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்றதால மேலே ஒரு சின்ன துண்டு ஜெல்லி வச்சுருக்கிறேன். அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியாக நம்மளுடைய ரோயல் ஃபலூடா ரெடி ஆகியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.